ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 383. எங்கு கப்பலில் வந்த கிருஷ்ணர் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அவர் திருமால் இடம் மாறாத பக்தி கொண்ட மகான் ஒருவர் இருந்தார். திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனுடைய பாதார விந்தங்களை சரண் அடைந்தால் நற்கதி பெறலாம் என மக்களுக்கு உணர்த்திய மேதை. அதற்காக வைஷ்ணவ மதத்திலேயே சத் வைணவம் என்னும் ஒரு புதிய பிரிவை நிறுவிய ஆச்சாரியர் அவர். திருமாலின் அவதாரங்களுள் ஒன்றான கிருஷ்ண அவதாரம் முழுமை பெற்றதொரு அவதாரம் என்பார்கள். முழுமை பெற்ற கிருஷ்ணரிடம் தமது மனதை பறிகொடுத்தவர் அந்த ஆச்சாரியர். அவர் தம்முடைய மடத்திலே கண்ணனின் சிலை ஒன்றை நிறுவ வேண்டுமென நெடுநாளாக நினைத்து இருந்தார். காலம் சென்று கொண்டு இருந்தது. ஆனால் அவர் கருதியிருந்த காரியம் மட்டும் நடக்கவில்லை. அதில் அவருக்கு கொஞ்சம் வருத்தந்தான். ஆயினும் உண்மையான தமது அடியார்களின் நியாயமான ஆசைகளை இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பான் என்பதில் ஆச்சாரியர் உறுதியாக இருந்தார். அந்த பொன்னான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி பொறுமையோடு காத்து இருந்தார். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில்தான் இந்த சம்பவம் நடந்தது. ஒரு நாள் மாலை அந்த ஆச்சாரியர் தம்முடைய மடத்தில் இருந்து கடற்கரைக்கு சென்றார். அங்கு ஓர் இடத்தில் அமர்ந்து மாலை வேளையில் செய்ய வேண்டிய அனுஷ்டாங்களை செய்து கொண்டு இருந்தார். அமைதியான அந்த சூழ்நிலையில் அவருடைய மனம் பரிபூரணமாக இறைவன் திருவடியில் ஆழ்ந்து இருந்தது. கடல் அலைகளின் ஓசை கூட அவர் காதில் விழவில்லை. அப்போது யாரோ ஒருவர் அந்த ஆச்சாரியரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி, சுவாமி, இந்த அடியேனை காத்து அருள வேண்டும் என கூறிய அபயக்குரல் அவருடைய செவிகளில் மெல்ல கேட்டது. இறைவனுடைய இணை அடிகளில் ஆழ பதிந்து இருந்த அவருடைய மனம் மீண்டும் இந்த உலகிற்கு வந்தது. அவர் தமக்கு முன்னால் நெடுஞ்சான் கிடையாக கிடந்தவரை பார்த்தார். பிறகு எழுந்திருப்பா, நீ யார்? நீ ஏன் என்னை வணங்குகிறாய் என கனிவுடன் கேட்டார். அவர் அவ்வாறு கேட்டதும் அந்த மனிதர் எழுந்தார். தம் கைகளை கட்டிக்கொண்டு பணிவோடு நின்று, சுவாமி, நான் கடல் வாணிபம் செய்யும் வியாபாரி. அதோ அருள் கூர்ந்து அங்கே பாருங்கள். சரக்குகளை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் துவாரகையில் இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. கப்பலும் என்னுடையது, கப்பலில் உள்ள சரக்குகளும் என்னுடையவை. காற்று சுழன்று சுழன்று வீசுவதால் அந்த கப்பல் அலைக்கழிக்கப்படுவதை பாருங்கள். அந்த கப்பல் மட்டும் கடலில் மூழ்கிவிட்டால் என் குடும்பமே தெருவுக்கு வந்துவிடும். சிறிது நேரத்துக்கு முன்பு வரை கடல் அமைதியாகவே இருந்தது. அது என்ன மாயமோ தெரியவில்லை. திடீரென சூறைக்காற்று வீசத் தொடங்கிவிட்டது. கப்பலும் நிலை குலைந்து ஆடத் தொடங்கிவிட்டது. இறைவனின் நினைவில் ஆழ்ந்து இருந்த தங்களை தொந்தரவு செய்ய வேண்டாமென்றுதான் அடியேன் நினைத்தேன். ஆனால் நேரம் ஆக ஆக என்னால் பொறுக்க முடியவில்லை. தாங்கள்தான் கருணை கூர்ந்து காற்றின் வேகத்தை குறைத்து கப்பலுக்கு எந்தவித கெடுதலும் ஏற்படாமல் காத்து அதனை கரை சேர்க்க வேண்டும். இந்த ஏழையின் குடும்பத்தையும் கரை சேர்க்க வேண்டும் என கல்லும் கனிந்து உருகும் வண்ணம் கேட்டுக்கொண்டார். கப்பலோ நடுக்கடலில் சூறைக்காற்றின் கடுமையால் தத்தளித்து கொண்டு இருந்தது. வணிகரோ கரையில் தத்தளித்து கொண்டு இருந்தார். அதனை கண்டு அந்த ஆச்சாரியன் அன்பு உள்ளத்தில் அருள் சுரந்தது. அந்த ஆச்சாரியரோ வாயு தேவனின் அம்சம் என்பது பிரசித்தமாக இருந்தது. ஏதோ ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது. அதனால்தான் இறைவன் திடீரென சூறைக்காற்றை ஏவி திருவிளையாடல் புரிகின்றார் என ஆச்சாரியர் உள்மனம் உணர்த்திற்று. அவர் அந்த வணிகரை பார்த்து, நீ
அஞ்ச வேண்டாம், ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டான். உனக்காக நான் அந்த உலக அளந்த உத்தமனை, பாண்டவருக்கு துணை புரிந்த பரந்தாமனை வேண்டிக் கொள்கின்றேன். இப்போது உனக்கு பாதகமாக வீசுகின்ற அதே காற்று உனக்கு சாதகமாக வீசும். கப்பல் கரை சேரும், உன் கவலை தீரும் என கூறினார். பிறகு அவர் தாம் நித்தமும் வழிபடும் நீல வண்ண திருமாலை தம் மனதில் நினைத்து, பரந்தாமா, பகவனே ஆனாலும் அவன் உன்னை சரண் அடைந்தால் அவனை காத்தருளும் பரம தயாளன் நீ. உன்னை சரண் அடைந்து உன்னையே உறுதியாக நம்புபவர்களை விட்டுவிட்டு நீ ஒருபோதும் விலகுவது கிடையாது, அவர்களை கை விடுவதும் கிடையாது. இந்த ஏழைக்கு இப்போது உன்னையன்றி வேறு யாரால் உதவி செய்ய முடியும்? திருமாலே, திருமகளின் மணாளனே, இவன் தீ வினை ஆளன் ஆகவே இருந்தாலும் இப்போது உன் திருவடிகளை சரண் அடைந்து இருக்கின்றான். இறைவா, இவனையும் இவன் குடும்பத்தையும் காப்பது உன் பொறுப்பு. தயவு செய்து சுழன்று அடிக்கும் சூறாவளியை நிறுத்துங்கள். இவனுடைய கப்பல் பத்திரமாக கரை சேர அருள் புரியுங்கள் என வேண்டிக் கொண்டார். அடுத்த கணமே அந்த அற்புதம் நிகழ்ந்தது. ஆம், சுழன்று அடித்த சூறைக்காற்று போன இடம் தெரியவில்லை. தென்றல் வீசத் தொடங்கிற்று. குமுறி கொந்தளித்த கடல் அமைதி பெற்றது. ஓவென ஓசை எழுப்பிக் கொண்டு பாய்ந்தோடி வந்து கரையில் மோதி வெண்ணிற நுரைகளை கக்கி கோர தாண்டவம் ஆடிய அலைகளும் வேகத்தை குறைத்து கொண்டன. கப்பலும் கரை சேர்ந்தது. கடல் வணிகரின் கவலையும் தீர்ந்து விட்டது. நன்றி பெருக்கால் அந்த வணிகரின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அதை ஆனந்த கண்ணீரென கூறினாலும் பொருந்தும். அந்த வணிகர் அருளாளரான அந்த ஆச்சாரின் திருவடியில் மீண்டும் விழுந்து வணங்கி, சுவாமி, தங்களுடைய அளவற்ற கருணையால் அடியேனுடைய கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்து விட்டது. அழிவின் விளிம்பில் ஊசலாடிக்கொண்டு இருந்த என் குடும்பமும் காப்பாற்றப்பட்டு விட்டது. எனது ஆயுள் முழுவதும் நானும் என் குடும்பத்தினரும் தங்களை மறக்க மாட்டோம் சுவாமி. இந்த கப்பலில் உள்ள சரக்குகள் அனைத்தும் தங்களுடையவை எப்படி என கேட்கின்றீர்களா? அவற்றை அழிவிலிருந்து காப்பாற்றியவர் தாங்கள் அல்லவா? அதனால்தான் அவை தங்களுக்கு உரியவை. அவற்றுள் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளுங்கள். இந்த ஏழையை ஆசீர்வதியுங்கள் என அன்போடு நன்றி பெருக்கோடு கூறினான் அவன். இதனை கேட்ட ஆச்சாரியர் புன்முறுவல் புரிந்தார். பிறகு அவர் வணிகரை பார்த்து, நீ நல்லவன், எழுந்திரு, என்னால் எதுவும் நடக்க கிடையாது. நான் நாள்தோறும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் எந்த திருமாலை நெஞ்சில் வைத்து நேசித்து பூஜித்து வருகிறேனோ அந்த திருமாலின் திருவருள்தான் காற்றின் வேகம் குறைந்தது, கப்பல் கரை சேர்ந்து விட்டது. நீ அவருக்கு நன்றி சொல்வாயாக. அது போதும். நானோ ஒரு துறவி, எனக்கு எதுவும் தேவை கிடையாது. நீ போய் வா. நாணயமாக வியாபாரம் செய்வாயாக, நியாயமாக நடந்து கொள்வாயாக. உனக்கு இறைவன் அருள் புரிவார் என கூறினார். ஆயினும் அந்த வணிகர் அங்கிருந்து நகருவதாக இல்லை. அவர் அந்த மகானின் மலர் அடிகளை பற்றி கொண்டு, ஐயனே, தங்களுக்காக இல்லாவிட்டாலும் மடத்திற்காக அல்லது இறைப்பணிக்காக தாங்கள் ஏதாவது ஒன்றை இந்த ஏழையின் இடமிருந்து பெற்று கொள்ளத்தான் வேண்டும். அப்போதுதான் என் மனம் திருப்தி அடையும் என பிடிவாதமாக கூறினான். இப்பொழுது ஆச்சாரியரோ முற்றும் துறந்தவர், எந்த பொருளின் மீதும் ஆசை இல்லாதவர். நன்றி உணர்வு உடைய வணிகரோ விடாப்பிடியாக வேண்டுகின்றார். ஆச்சாரியர் சிறிது நேரம் சிந்தித்தார். மடத்திற்காக எதையாவது அந்த வணிகர் இடமிருந்து பெற்று செல்லலாம். ஆனால் மடத்திற்கும் மடத்தில் உள்ளவர்களுக்கும் தேவையான அனைத்தும் அங்கு இருக்கின்றன. எனவே மடத்திற்காக என எதை கேட்பது? பின்னர் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் அந்த வணிகரை பார்த்து, கோவில் சந்தன கட்டைகள் இருக்குமா? அவை இருந்தால் அவற்றுள் சில கட்டிகளை எடுத்துக் கொள்கிறேன் என கூறினார். ஆம் சுவாமி, துவாரகா புரியில் இருந்து கோவில் சந்தன கட்டிகள்
நிறைய வந்து இருக்கின்றன. அவற்றுள் தாங்கள் எத்தனை கட்டிகளை வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். மடத்திற்கு தேவைப்பட்டால் கப்பலில் வந்துள்ள எல்லா கோவில் சந்தன கட்டிகளையும் அனுப்பி வைக்க நான் தயாராக இருக்கிறேன். தங்கள் விருப்பம் எதுவோ அதை அருள் கூர்ந்து அடியேன் இடம் கூறினால் அதை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் என வணிகர் பணிவுடன் கூறினார். ஆச்சாரியரோ தமக்கு சில கட்டிகளே போதுமென கூறிவிட்டார். உடனே வணிகர் கப்பலில் இருந்து கோபி சந்திர கட்டிகள் சிலவற்றை எடுத்து வந்து ஆச்சாரியிடம் அன்போடும் பணிவோடும் வழங்கினார். ஆச்சாரியர் அவற்றை மகிழ்வோடு பெற்றுக்கொண்டு மடத்தை நோக்கி சென்றார். சந்தன கட்டிகள் கோணிகளில் கட்டப்பட்டு கொணரப்பட்டதால் அவற்றின் மேல் தூசுகள் படிந்து இருந்தன. அதனால் அவற்றை நீரில் கழுவிவிட ஆச்சாரியர் விரும்பினார். மடத்திற்கு செல்லும் வழியில் இருந்த ஏரியில் இறங்கி நீரில் அந்த சந்தன கட்டிகளை கழுவினார். அப்போது ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு கோபி சந்தன கட்டியை கழுவிய போது அதில் சிலையென்று இருப்பதை ஆச்சாரியர் அறிந்து கொண்டார். அந்த சிலை என்னவாக இருக்குமென அறிய ஆவல் கொண்டார். அந்த சிலையை நன்கு தேய்த்து கழுவினார். உருவம் தெளிவாக தெரிந்துவிட்டது. அதை கண்டதும் ஆச்சாரியர் அடைந்த வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே கிடையாது. ஆம், அது கண்ணன் சிலை. எந்த கண்ணனின் சிலையை நிறுவ வேண்டுமென ஆச்சாரியர் நீண்ட காலமாக ஆசைப்பட்டாரோ அந்த கண்ணனின் சிலை அழகியது. தானாகவே தம்மிடம் வந்து சேர்ந்ததை நினைத்து நினைத்து வியந்து போனார், மகிழ்ந்தார், ஆனந்த கண்ணீர் வடித்தார். தம்முடைய நெடுநாளைய விருப்பத்தை நிறைவேற்ற ஸ்ரீ கிருஷ்ணரே அந்த சிலையை அனுப்பியிருப்பதாக நினைத்து கொண்டார். பெறுதற்கரிய அந்த கண்ணன் சிலையை பெற்ற ஆச்சாரியர் அதை பய பக்தியோடு எடுத்துக்கொண்டு தம்முடைய மடத்தை நோக்கி நடந்தார். அவ்வாறு நடந்து செல்லும்போது அவர் துவாதச சூத்திரத்தை ஏற்றினார். அப்போது அவருக்கு பெரிய உண்மை ஒன்று தெரிய வந்தது. அது என்ன? ஆச்சாரியரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவரை வந்தடைந்த அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் சிலை மனிதரால் வடிக்கப்பட்டது கிடையாது. அந்த சிலை தேவ தச்சனான விஸ்வகர்மாவால் வடிக்கப்பட்ட சிலையாகும். அது ஸ்ரீ கிருஷ்ணன் வாழ்ந்த துவாரகாபுரியில் நிறுவப்பட்டு கோபியர்களாலும் ருக்மிணி தேவியாலும் தங்களுடைய உயிராக கருதிய பூஜிக்கப்பட்ட பெருமை பெற்ற சிலையாகும். அந்த பெரிய உண்மையைத்தான் அந்த ஆச்சாரியர் அறிந்தார். அப்போது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லை கிடையாது. சிறப்புமிக்க அந்த அற்புத சிலையை துவாரகையில் இருந்து கொண்டு வந்து தமக்கு காணிக்கையாக கொடுத்த கருணை வள்ளலாம் கண்ணபிரானை நினைத்து அந்த ஆச்சாரியர் நெஞ்சம் நெகிழ்ந்தார். கண்ணனை பலவாறு போற்றி புகழ்ந்தார். தம்முடைய மடத்தை அடைந்த அந்த ஆச்சாரியர் தம்முடைய மாணாக்கர்களை அழைத்து அவர்களிடம் அதை கொடுத்தார். மடத்தினுள் சென்று வைக்கும்படி கூறினார். அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஆச்சாரியர் ஒருவர் தாமே அந்த சிலை எடுத்து வந்தார். இப்போது அந்த சிலையை சீடர்கள் யாராவது ஒருவரால் தூக்க முடிந்ததா? அதுதான் கிடையாது. அதை ஒருவரால் தூக்க முடியவில்லை. இருவர் முயன்றனர், முடிந்ததா? முடிய கிடையாது. மூவர் முயன்றனர், முடியவில்லை. இறுதியில் 30 சீடர்கள் ஒன்றாக சேர்ந்து தூக்கிய போதுதான் அந்த சிலையை தூக்க முடிந்தது. அப்போது அவர்கள் பெரு வியப்பு அடைந்தார்கள். தங்களுடைய ஆச்சாரியின் சிறப்பை குறித்து முன்னரே அறிந்து இருந்த அந்த சீடர்கள் இப்போது அதை அறிந்து அவரிடம் மேலும் பன்மடங்கு மதிப்பும் மரியாதையும் கொண்டார்கள். தங்கள் குருநாதர் ஆணையிட்டபடி அந்த சிலையை கொண்டு போய் மடத்துக்குள் வைத்தார்கள். இப்பொழுது ஆச்சாரியர் ஒருவரால் தூக்கி வரப்பட்ட அந்த சிலை 30 பேர் சேர்ந்து தூக்கும் அளவுக்கு பளுவு உடையதாக மாறியது ஏன்? ஆச்சாரியர் வாயு தேவனின் அம்சமாவார் என முன்பே குறிப்பிடப்பட்டது அல்லவா? வாயு தேவனின் அவதாரம் ஆன ஆச்சாரியர் தம்முடைய புனித கரங்களால் அந்த சிலையை தொட்டு தூக்கி
வந்ததால் தான் அந்த சிலைக்குள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தெய்வீக சக்தியை பிரவேசிக்கச் செய்தார். அதனால்தான் அந்த சிலை 30 பேர் சேர்ந்து தூக்கிச் செல்ல வேண்டிய அளவுக்கு பளுவு உடையதாக மாறிவிட்டது. ஆச்சாரியின் பெருமையை சீடர்களுக்கு மேலும் உணர்த்தவும் தனது சக்தி அந்த சிலைக்குள் இருப்பதை உலகோர் அறியவும் இறைவன் அவ்வாறு அற்புதம் நிகழ்த்தி காட்டினார். அந்த கிருஷ்ணருடைய சிலையை இன்றைக்கு உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. தன்னை தேடி வந்து வணங்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றது. அந்த கண்ணன் சிலை நிறுவப்பட்டு பல 100 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. ஆயினும் அந்த கண்ணனின் தெய்வீக சக்தி என்றும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன. ஓ கண்ணனே, சிலை வடிவாகி தேடி வந்து விட்டவரே, அந்த ஆச்சாரியர் யார் தெரியுமா? அவர்தாம் வைஷ்ணவ சமயத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு கருதப்படும் சத் வைஷ்ணவ என்ற புதிய சமய பிரிவை தோற்றுவித்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஸ்ரீமத் மத்வாச்சாரியர் ஆவார். அவருடைய புனித வரலாற்றை அனைவருமே தெரிந்து கொள்வோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.